Hi friends, இன்னைக்கு வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஏன்னா தீபாவளி வேலையெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வேலை பிஸியாக இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் ஒரு வீடியோ நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ ப்ளவுஸ் கட்டிங் எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா லைனிங்கை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு ரொம்பவுமே சிம்பிளான மெத்தடு தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங் நல்லா வரும். கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஒரு 2 இன்ச்சுக்கு மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு கோடு. இதுதான் வந்து அளவு ப்ளவுஸு. அந்த அளவு ப்ளவுஸை வச்சு தான் நான் வந்து ப்ளவுஸை கட் பண்ண போகிறேன். இப்போ அளவு ப்ளவுஸை நீங்கள் ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த செஸ்ட் அளவை நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அளவு ப்ளவுஸை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கணும். இந்த கோடு மேலே போட்ட கோடில் அப்படியே நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம இப்போ எல்லா இடத்தையும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இடுப்பு, கழுத்து, இந்த பின் கழுத்து உயரம், கழுத்து சுற்றளவு, ஷோல்டர் உயரம், இந்த இடத்துல சரியாக வச்சுக்கிட்டு ஆம் ஹோல், செஸ்ட் ரவுண்டு, இந்த இடம் சென்டரில் பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இது ஆம் ஹோலுக்கு உள்ள ரவுண்டு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ப்ளவுஸினுடைய மார்க்கிங் வந்து பேக் பார்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ நான் எடுத்துட்டேன் ப்ளவுஸை. இப்போ வந்து நம்ம உயரம் மட்டும் ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. உயரம் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து கழுத்துக்கு, இது உயரத்துக்கு, ஷோல்டருக்கு அரேஞ்சு விட்டுறணும். ஃபஸ்ட்டு நம்ம சரியான அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த சரியான அளவில் இருந்து இந்த வளைவு வரும். அதுக்கப்புறம் இந்த அரேஞ்சு ஷோல்டர் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அந்த வளைவை நம்ம கொடுத்துக்கணும். இப்போ நம்ம இதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம். சிலர் வந்து இடுப்போடு சேர்த்து போடுவாங்க, சிலர் அதாவது இந்த கோடு வந்து கிராஸாக வரும். நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போடுவேன். ஸோ நம்ம வந்து பேக் பார்ட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஆம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்கான்றதை ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்குவோம். ஸோ ஆம் ஹோல் வந்து ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து ப்ளவுஸை வந்து மார்க் பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சுடிதார் கட்டிங் வந்து நான் வந்து சீக்கிரமே நான் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் வேலை இருக்கனால என்னால் முடியலை. ஒரு வியூவர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க சுடிதார் கட்டிங் அப்லோட் பண்ண சொல்லி. நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம்.
ஸ்லீவு துணியை 4ஆக மடிச்சுக்கோங்க. துணியை 4ஆக மடிச்சுட்டு கீழே ஒரு கோடு மடிச்சடிக்கிறதுக்கு அப்படியே அளவு ப்ளவுஸ் எடுத்து ஸ்லீவை நம்ம அப்படியே மார்க் பண்ண போகிறோம். வச்சு இந்த இடம் அந்த வளைவு சென்டர் பாயிண்ட்டு அப்போது நம்ம வந்து ஸ்லீவுக்கு மார்க் பண்ணியாச்சு. இந்த இடம் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம், இந்த இடத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு வளைவு கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணணும். இப்போது ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. நம்ம எங்கெங்கே நம்ம சிசர் கட் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் சிசர் கட் கொடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம எங்கே ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றதே நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு வந்து லைட்டாக நம்ம என்ன பண்ணலான்னா உள்வளைவு கொடுத்துக்கலாம். ஒரு ஃபிஷ் மாதிரி அந்த ஷேப் வரணும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப சுருக்கம் வராது. ரொம்பவுமே வந்து உள்வளைவு வெட்டவும் கூடாது. கரெக்டான அளவில் நம்ம உள்வளைவு வெட்டணும். இப்போது ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டாக அதாவது க்ராஸ் கட்டான்ற பார்க்கணும் ப்ளவுஸில். ஸோ இது வந்து க்ராஸ் கட்டு தான். நான் வந்து பேக் பார்ட்டை க்ராஸ்லேயே போடுறேன். ஸ்ட்ரைட் கட் போட்டாலுமே நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக தான் இருக்கும். ரொம்பவுமே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஆள் ஃபேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு க்ராஸ் கட் போட்டால் தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்மளை மாதிரி அதாவது 34, 35 இவங்களுக்குலாம் வந்து ஸ்ட்ரைட் கட் போட்டால் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். ஆம்போடு செஸ்ட் ரவுண்டு. இப்போ இந்த இடத்த நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை அப்படியே பேக் பார்ட்டை எடுத்துடுறேன். பேக் பார்ட்டை எடுத்துட்டு ஆம்போலுக்கு லைட்டாக உள்வளைவுக்கு வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் கழுத்து இந்த இடத்துல அரைஞ்சி விட்டுட்டு இந்த இடத்துல வச்சு நம்ம இப்படியே வச்சு நம்ம கழுத்துக்கு வரையணும். பாருங்கள் கழுத்து எவ்வளோ அழகாக வளைவாக இருக்குன்ட்டு. 1/4 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். இந்த ஃப்ரண்ட்டில் இந்த பட்டி எங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு நம்ம கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு கழுத்துக்கு இங்கே டாட் பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம விட்டுக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணிக்கலாம். பட்டி அதுக்கப்புறமா க்ராஸ் ஃப்ரண்ட் க்ராஸோடைய உயரம் இங்கே அரைஞ்சி விட்டுட்டு நம்ம அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து கழுத்துக்கு. சிலருக்கு கழுத்து இப்படி வளைவாக வெட்டினா பிடிக்கும். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு 3ஐயுமே நம்ம சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிடச்சிருச்சு. நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே இது வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து ஈஸியான முறையில் தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம். இது வந்து லைனிங் ப்ளவுஸு.
கட்டிங் ப்ளவுஸ் கட்டிங் தான் வந்து ஸ்டிச்சிங் வந்து நான் யார் வேணாலும் பண்ணிடலாம். ப்ளவுஸ் வந்து கட்டிங் வந்து ரொம்ப மெயின் முக்கியம். ஸோ ப்ளவுஸ் கட்டிங் வந்து ரொம்பவுமே பார்த்து நம்ம கட் பண்ணணும். பேக் பார்ட்டு ஸ்லீவெல்லாம் ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஆனால் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து எவ்வளோ தான் நம்ம வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும், பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சாலும் கொஞ்சம் அந்தந்த இடத்துல இந்த ஷோல்டர் லூஸ் வந்துச்சுன்னா அந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் சரியாக இருக்காது. இந்த இடத்துல சுருக்கம் வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்தால் தான் ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து தான் நீங்கள் கட் பண்ணணும். ஸோ வந்து இப்போ நான் வந்து பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு கட் பண்ணியாச்சு. இப்போது பட்டி பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எப்படின்னா இப்படி பேக் பார்ட்டை வச்சு நம்ம இது வந்து டாட் கொடுத்துருவோம். டாட் பிடிச்சிருவோம் இல்லையா, அந்த டாட்டை பிடிச்சி நம்ம இப்படி வச்சுட்டு டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பட்டி பீஸ்க்கு நம்ம அளந்து ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வருது, இந்த பக்கம் சைடில் எவ்வளோ வருது, சென்டரில் எவ்வளோ வருதுன்னு அளந்து பார்த்து அதே ஷேப்புக்கு நம்ம பட்டியை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் முறையில் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஃபிட்டிங் வந்து நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.